Tamil Senior February 2005. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கை மீது எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய துணை கண்டத்தில் நமது தமிழகத்தை முதல் மாநிலமாக உருவாக்குவதற்காக பல்வேறு நல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தை அரசு அறிவித்திருப்பது கண்டு அனைவரும் பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஊரக குடிநீர் திட்டத்தின் மூலம் எல்லா குக்கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்க ஏதுவாக போர்க்கால அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அரசுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன். கிராமப்புறங்களுக்கான குடிநீர் திட்டத்தை வகுக்கும் போது அனைத்து வழியோர கிராமங்களை உள்ளடக்கி கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கினால் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கிடைக்க வழி ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநிலம் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்த இவ்வரசு வறட்சி நிவாரண திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளித்ததோடு ஓர் ஆண்டுக்கான நிலவரியை ரத்து செய்திருப்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் விவசாயிகள் நடப்பாண்டில் பெற்றுள்ள குறுகிய கால கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்து சாதனை படைத்ததற்காக இவ்வரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, மீனவர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கவிருக்கும் திட்டத்தினை அறிவித்திருப்பதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலில் மீன் பிடிக்க செல்ல முடியாத காலங்களில் மீனவர்களின் குடும்பங்களை பாதுகாக்கும் வகையில் 3 மாத காலத்திற்கு நிவாரண உதவியை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்ற எனது கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று ஆதி திராவிடர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆதி திராவிடர் இன மக்களின் குழந்தைகளுக்கு சைக்கிள்கள் வழங்குவதை போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று அரசை கேட்டுக் கொள்கிறேன். பொது சுகாதாரத்தை மேம்படுத்தவும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு வைத்திய வசதியை பெற வேண்டும் என்பதற்காகவும் போதிய நிதி ஒதுக்கியிருப்பதை நான் வரவேற்கிறேன். கிராமப்புறங்களில் செயல்படும் ஆரம்ப
சுகாதார நிலையங்களில் இடவசதி இல்லாததால் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென்று கேட்டு கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வேலூரில் இருக்கும் சரவணபவா அரிசி ஆலை நிறுவனம் சென்னை கிழக்கு தாம்பரம் சண்முகம் சாலையிலுள்ள ரங்கா அரிசி மண்டி உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் புதியதாக அரிசி அரவை தொழிற்சாலையை ஆரம்பித்து உள்ளோம். வேலூர் மாவட்டம் சிறந்த ரக அரிசியை உற்பத்தி செய்வதில் முன்னோடி மாவட்டங்களில் ஒன்றாக திகழ்வதை தாங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நாங்கள் பொன்னி சிறுமணி போன்ற உயர்ந்த ரக அரிசியை மிக சன்னமான முறையில் அரவை செய்து தமிழகத்திலுள்ள அனைத்து மொத்த வியாபாரிகளுக்கும் அனுப்பி வருகின்றோம். தாங்கள் சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் அரிசி மொத்த வியாபாரம் செய்து வருவதாக நாங்கள் அறிகிறோம். தங்களுக்கு தேவையான அனைத்து ரக அரிசியையும் நாங்கள் விநியோகம் செய்ய தயாராக உள்ளோம். அரிசியை அனுப்புவதற்கு வேண்டிய போக்குவரத்து வசதிகள் எங்களிடம் உள்ளன. எனவே தங்களுக்கு தேவையான அரிசி ரகம் மற்றும் அளவு ஆகியவற்றை தெரிவித்தால் உடனடியாக அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம். தங்கள் வசதிக்காக எங்களது விலை பட்டியல் ஒன்றையும் இக்கடிதத்துடன் அனுப்பி வைக்கிறோம். தங்களின் பதிலை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டு கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.